மேகதாது கட்டினாங்கன்னா அது அவங்க பயன்படுத்த நமக்கு வராது. ஆனா மேகதாது என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம். இதை மக்களும் புரிஞ்சுக்கணும், இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும். அதனால இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி மேகதாது கர்நாடகா கட்டக்கூடாது, கட்ட விடமாட்டோம். அதனால இதை தெளிவா ஒரு கருத்து. அதனால முக்கியமா என்னன்னா இந்த பிரச்சனையை சட்ட ரீதியில தான் எடுத்துட்டு போகணும். பொலிட்டிக்கலா எடுத்துட்டு போறது, அரசியல் ரீதியில எடுத்துட்டு போலாம். எல்லா கட்சியும் சேர்ந்து டெல்லி போய் பார்க்கலாம், வரலாம், போலாம், அழுத்தம் கொடுக்கலாம், எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் இது நீதிமன்றம் மூலமா தான் நமக்கு விடிவு கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். அதற்கு உச்ச நீதிமன்றம், பசுமை தீர்ப்பாயம் இதெல்லாம் போய் அணுகி இதெல்லாம் இங்க மேகதாது அவன் கட்ட திட்டம் காட்டுல பார்த்தா அவ்வளவு மரங்கள், அவ்வளவு காடுகள், அவ்வளவு விலங்குகள், யானை வாழற இடம், அதெல்லாம் அது காட்ட அழிச்சு பண்ணணும். அதெல்லாம் அனுமதி கொடுக்க கூடாது. கிரீன் ட்ரிபியூனல் அனுமதி கொடுக்க கூடாது, உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுக்க கூடாது. எவ்வளவு இருக்கு சட்டத்துக்கு. அதெல்லாம் இன்னொன்னு என்னன்னா, கர்நாடகாவில் 2028 பிப்ரவரி மாசத்துல அங்க தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது. டி.கே. சிவகுமார் அவர்கள் அந்த மாண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல அந்த பகுதியில் இருக்கிறவர், கனகாபுரா தொகுதி. அவர் அங்கதான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அங்க மேகதாது பிரச்சனை எல்லாம் அங்கதான் இருக்கு. அவர் அங்க நடைபயணம் எல்லாம் மேற்கொண்டதுனாலதான் கடந்த முறை கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்த காவிரி பிரச்சனை வச்சுதான் வெற்றி பெற்றாங்க. இப்ப இந்த தேர்தலையும் அவர் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ ஆக இது பிரச்சனை விடப்படல. அவர் இன்னும் 1.5 வருஷம் இதை கையாண்டுட்டு இதை தீவிரப்படுத்தி இதை பிரச்சனை எல்லாம் உருவாக்கி இதை ஒரு எமோஷனல் பிரச்சனையா கொண்டு வருவார். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு அது கன்சல்டேட் ஆகும். கன்சல்டேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க கர்நாடகாவில். ஆனா நமக்கு பாதிப்பு வரும். என்ன பாதிப்புனா, இது எமோஷன்ல இருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். தமிழ்நாடா கர்நாடகாவா, அங்க தமிழர்கள் எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் வேற வேறான பிரச்சனை வரும். அதனால இதை ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் கர்நாடகாவில். சும்மா எடுத்துமா அப்படி பேசணுமா, இப்படி சும்மா தவறான கருத்துக்கள் சொல்லக்கூடாது தமிழக கர்நாடக அரசு. நம்ம கடுமையா இதுல நேற்று தீர்மானம் போட்டிருக்கோம், சட்டமன்றத்தில் போட்டிருக்கோம். ஆனாலும் இது கடந்த ஆட்சியும் தீர்மானம் போட்டிருக்கு, அதுக்கு முந்தைய ஆட்சியும் தீர்மானம் போட்டிருக்கு. தீர்மானம் போடுவோம், அது அரசியல் ரீதியில். ஆனா சட்ட ரீதியில இதை அணுகணும். நல்ல வழக்கறிஞர்களை வைத்து இதை திட்டமிட்டு இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். என்னென்ன அது உதவிகள் தேவையோ நாங்கள் எல்லாத்தையும் அதை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.